பிரேசில் நாட்டின் ரியோ டி ஜெனிரோ நகரில் நடைபெறும் G20 மாநாட்டில் பங்கேற்கிறார் பிரதமர் மோடி. மாநாட்டில் பங்கேற்க வந்த பிரதமரை எதிர்கொண்டு அழைத்துச் சென்றார் பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வா. மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, தஞ்சை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு கனமழைக்கு வாய்ப்பு. குமரி கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் தமிழகத்தில் மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். வரி பகிர்வில் தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்படும் அநீதிகளுக்கு உரிய தீர்வு கிடைக்கும் வகையில் மத்திய அரசிடம் நிதிக்குழு பரிந்துரைக்க வேண்டும். சென்னையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். நிதிக்குழு ஆலோசனைக் கூட்டத்தில் முன்வைத்த கோரிக்கையை ஏற்கனவே நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தாதது ஏன்? பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி. மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் டாஸ்மாக் மதுபான கடையை மாற்ற வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுடன் தாவேக கூட்டணி என்ற செய்தி உண்மைக்கு மாறானது. கூட்டணி குறித்து நாளிதழ் ஒன்றில் வெளியான செய்தி அடிப்படை ஆதாரமற்றது என்றும் தாவேக மறுப்பு. 90 நாட்களுக்கு முன்பே அரசு பேருந்துகளில் முன்பதிவு செய்யும் வசதி நடைமுறைக்கு வந்தது. பயணிகள் கடைசி நேர கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் நடவடிக்கை. அதிமுகவினர் தொடர்புடைய இடங்களில் ரெய்டு நடத்தும் அமலாக்கத்துறை திமுகவினரை கண்டுகொள்ளாதது ஏன்? நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. திருச்செந்தூர் கோவில் யானை தாக்கி 2 உயிரிழந்ததை அடுத்து நடையை சார்த்தி பரிகார பூஜை. 45 நிமிடங்கள் நடைபெற்ற பூஜைகளுக்கு பின்னர் மீண்டும் திறக்கப்பட்டது கோவில் நடை. திருச்செந்தூர் கோயில் யானை அருகே நின்று பாகனின் உறவினர் சிசுபாலன் நீண்ட நேரம் செல்ஃபி எடுத்ததால் ஆத்திரத்தில் யானை மிதித்தது. சிசுபாலனை காப்பாற்ற முயன்ற பாகன் உதயகுமாரையும் யானை தாக்கியது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக வனச்சரக அலுவலர் கவின் தகவல். சென்னையில் மாஞ்சா நூல் கழுத்தை அறுத்ததில் பைக்கில் சென்ற 2.5 வயது குழந்தை உள்பட 2 காயம். சிறுவர்கள் விற்பனையாளர்கள் உள்பட 8 பேர் கைது. பட்டங்கள், மாஞ்சா நூல்கள் பறிமுதல். ஆன்லைனில் ஆர்டர் செய்து சிக்கன் ரைஸ் சாப்பிட்ட கோவையைச் சேர்ந்த கூடைப்பந்து வீராங்கனை உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்ததாக தகவல். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் உடற்கூறாய்வு செய்த பின் கோவைக்கு உடல் அனுப்பி வைப்பு. பாஜக பிரமுகர் அலிஷா அப்துல்லாவுக்கு செல்போன் மூலம் ஆபாச அழைப்பு. இளைஞர் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு நேரடியாக சென்று கையும் களவுமாக பிடித்து கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தார். சில்வர் பேப்பர் மற்றும் பிளாஸ்டிக் கவரில் உணவு பார்சல் செய்தாலோ விற்பனை செய்தாலோ அபராதம் மற்றும் கடையின் உரிமம் ரத்து. உணவு பாதுகாப்புத்துறை உணவகங்களுக்கு எச்சரிக்கை. ஐபோன் தயாரிப்பில் ஈடுபடும் பாஸ்கான் நிறுவனம் சென்னை அருகே உள்ள ஆலையில் திருமணமான பெண்களுக்கு பணி மறுப்பதாக புகார் எழுந்த விவகாரம். வேலைவாய்ப்பு விளம்பரத்தில் திருமணம், வயது குறித்த தகுதிகளை நீக்க ஆட்கள் எடுக்கும் நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டதாக தகவல். கோட்டாறு தூய சவேரியார் பேராலய திருவிழாவினை முன்னிட்டு டிசம்பர் 3ஆம் தேதியன்று கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை. ஈடு செய்யும் வகையில் டிசம்பர் 14ஆம் தேதி அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் செயல்படும் என மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா எடுத்த அரசு பள்ளி ஆசிரியர் மீது ஒழுங்கு நடவடிக்கை. ஆசிரியராக இருந்து கொண்டு அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட்டதுடன் பள்ளியில் அதிகம் செல்போன் பயன்படுத்தியதாகவும் புகார். அதிமுக அமைப்பு செயலாளர் மற்றும் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளராக தளவாய் சுந்தரம் மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. RSS நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதால் தற்காலிகமாக நீக்கப்பட்டிருந்த நிலையில் தலைமைக்கு வருத்தம் தெரிவித்ததால் மீண்டும் பதவி. காற்று மாசுபாடு எதிரொலியாக டெல்லியில் பொதுத்துறைகளின் கட்டுமான பணிகளுக்கு முற்றிலும் தடை. CNG BS4 பெட்ரோல் வாகனங்கள் மட்டும் டெல்லிக்கு வர அனுமதி.
மணிப்பூரில் மீண்டும் வெடித்த கலவரத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 20ஆக உயர்வு. இம்பால் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இணையதள சேவைகளை முடக்க உத்தரவிட்டது மாநில அரசு. திருப்பதி தேவஸ்தானத்தில் பணியாற்றும் வேற்று மதத்தினரை மாற்ற அறங்காவலர் குழு கூட்டத்தில் முடிவு. விருப்ப ஓய்வில் அனுப்புவதா அல்லது வேறு பணிகளுக்கு மாற்றுவதா என்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி முடிவெடுக்கப்படும் என தகவல். இந்தியாவின் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி அக்டோபர் மாதத்தில் 200 கோடி அமெரிக்க டாலரை எட்டி புதிய உச்சம் தொட்டது. ஏற்றுமதியின் அளவு ஆண்டுக்கு 37% அதிகரித்து வருவதாகவும் ICEA அமைப்பு தகவல். போரை எதிர்கொள்ளும் திறனை வளர்த்துக் கொள்ள வடகொரிய ராணுவ வீரர்களுக்கு உத்தரவு. அதிபர் கிம் ஜாங் உன் உரையாற்றிய போது குறிப்பு எடுத்துக்கொண்ட ராணுவ வீரர்கள்.